ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் செம்பருத்தி பூ நிறைய பூத்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தியை பார்த்தாலே நமக்கு முடி வளர்ச்சி, ஹேர் க்ரோத்து அதுதான் நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு இந்த ஒத்தடுக்கு செம்பருத்தியை வழுக்க மண்டையில் தேய்ச்சோம் அப்படின்னா அந்த வழுக்க மண்டையில் முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக லேடிஸ்க்கு இந்த பூவு இந்த இலையெல்லாம் வச்சு நம்ம குளித்தோம் அப்படின்னா எப்பா நம்ம அதாவது ஒரு 3 அடி கூந்தல் நமக்கு வளர்ந்த ஒரு ஃபீலிங்ஸ் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டு ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்கின் க்ரோத்துக்கும் செம்பருத்தி நல்ல விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பூ ரெட் கலராக இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆந்தோசைனின்ஸ் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த ஆந்தோசைனின்ஸ் அப்படின்ற அந்த பிக்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸ்லேருந்து நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ற ஒரு கேஸை அது ரிலீஸ் பண்ணுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேஸ் தான் இந்த பிளட் ப்ரெஷரை நம்ம பாடியில் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நைட்ரிக் ஆக்சைடு கேஸ் தான் நம்ம பிளட் ப்ரெஷரை நம்ம பாடியிலேருந்து குறைக்குது. அதனால் இந்த செம்பருத்தி நம்ம இதயத்துக்கு ஒரு ஆரோக்கியமானதாகவும் சந்தோஷத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பூவாகவும் இது இன்று வரைக்கும் தொன்று தொட்டு வந்துட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இருமலுக்கு சித்தரத்தை இதயத்துக்கு செம்பருத்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒத்தடுக்கு செம்பருத்தி பூ இதுக்கு பேரே ஒரு நேச்சுரல் டையூரேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேச்சுரல் டையூரேட்டிக் அப்படின்னா நம்ம பாடியில் இது யூரினோட அளவை எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ண வச்சு அந்த யூரினில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் சோடியம் சால்ட்ஸ் அண்ட் உபரி நீர் என்று சொல்லக்கூடிய எக்ஸஸ் வாட்டரை அந்த யூரினில் வெளியில் தள்ளிட்டு தட் இஸ் எக்ஸ்க்ரீட் பண்ணிவிட்டு நம்ம பாடியை அது பேலன்ஸாக வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நேச்சுரல் டையூரேட்டிக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சமீபத்தில் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்ற அந்த வேர்டை நம்ம அதிகமாக நம்ம இந்த சர்க்கிளில் கம் அக்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபேட்டி லிவர் டிசீஸில் தட் இஸ் ஸ்டியட்டோசிஸ் அப்படின்றது நம்ம பாடி ஒபிசிட்டியாக இருந்தாலோ இல்லைனா டைப் 2 டயபிட்டிஸால் வரக்கூடிய ஒரு ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான் அந்த ஸ்டியட்டோசிஸ். நம்ம லிவரில் ஃபேட்டை அக்யூமுலேட் ஆகாமல் பண்ணுறதுக்கு தட் இஸ் ஃபேட் டெபாசிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த செம்பருத்தி பூ பிளட் ப்ரெஷர் குறைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பிளட் ப்ரெஷர் அது குறைக்கும் போது டெஃபினட்டாக ஹார்ட் பிளட்டை பம்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம ஹார்ட்டில் ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உங்களுக்கும் தெரியும் அந்த ஆர்ட்ரிஸ், அதாவது தெரியாதவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். அந்த ஆர்ட்ரிஸ் என்ன பண்ணோம்னா ஹார்ட்லேருந்து பியோர் பிளட்டை எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு எடுத்துகிட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸப்ட் பல்மனரி ஆர்ட்ரி. இதுதான் அந்த ஆர்டரிஸ் என்று சொல்லக்கூடிய தமனிகளோட வேலை. இந்த ஆர்ட்ரிஸில் பிளாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த ஆர்ட்ரிஸில் கெட்ட லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அந்த பேட் கொலஸ்ட்ரால் அளவை இந்த செம்பருத்தி பூ இந்த ஆர்ட்ரிஸில் ஏற்படாத வண்ணம் அது அந்த பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு இறக்கும் போது 23 பிளாக் ஹார்ட்டில் இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களுக்கு அந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னா என்னன்றது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கும் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹைபிஸ்கஸில் காசிபெட்டின் அப்படின்னு ஒரு எல்லோ பிக்மெண்ட் ஃப்ளேவனாய்டு அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பண்ணோம்னா நம்முடைய பிரெயின் இம்யூன் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். தட் இஸ் மைக்ரோக்ளையா அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரெயின் இம்யூன் செல்ஸை அதை ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா, அதாவது டிமென்ஷியா லீட்ஸ் டு அல்சைமர் லீட்ஸ் டு பார்க்கின்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பிரெயின் என்ன ஆகும்னா ஷ்ரிங்க் ஆகி அந்த வாட்டர் சரௌண்ட் ஆகி டயன்செஃப்லான் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு போயிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் அவங்களுக்கு ஒரு மறதி ஏற்பட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இது பிரெயின் இம்யூன் செல்ஸை அந்த மைக்ரோக்ளியாவை தூண்டி விட்டு இது அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஒத்தடுக்கு செம்பருத்தி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு எடுக்கும்போது இது ஒரு எக்ஸ்பெக்டோரன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த கெட்டியமாக அடர்த்தியாக அந்த மூச்சு குழலில் பிடிச்சிட்டு இருக்க அந்த சளியை அப்படியே அதை தின் பண்ணி மெல்ட் பண்ணி லூஸ் பண்ணி இருமுனோடனே வெளியில் வரத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே அது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ குடிக்கிற மாதிரி ஹைபிஸ்கஸ் டீயும் ரெடிமேடாகவே எல்லாமே குடிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது ஒரு நம்முடைய உடம்புக்கு ஒரு சர்வலோக மண்டல நிவாரணி அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட்டுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, ரெஸ்பிரேஷனுக்கு நல்லது, ப்ளஸ் நம்மளோட பிரெயினுக்கு நல்லது. அதே மாதிரி இது ஒரு நேச்சுரல் டையூரேட்டிக் அப்படினால கிட்னிக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தத்தில் ஒரு சர்வலோக மண்டல நிவாரணி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
எனக்கு நிறைய மணி ஏர்னிங், தட் இஸ் ஹவு டு ஏர்ன் மணி அப்படின்றத பற்றி எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த காலத்தில் படித்தவங்களும் சம்பாதிக்கிறாங்க, படிக்காதவங்களும் சம்பாதிக்கிறாங்க. அதனால் பணம் வந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றது வந்து எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னுடைய சேனல் கிரியேட்டிவ் விளாக்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு வந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.